மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். பேசும் பொருளா இருக்கிற இன்னொரு விஷயம், அரசியல் களத்துல அதிகமா பூத் கமிட்டி அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையில ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயம் வந்து ஒரு மீட்டப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்களே, ராஜா இருக்காரு, வானதி இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. எங்கப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் தேடுற ஒரே ஒரு நபர் அண்ணாமலை. அண்ணாமலையோட ரீசெண்டான ஒரு ஸ்பீச், நான் வந்து ஒரு தனி மனிதன், என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய வேலை கிடையாது, நான் யாருக்கு கிடையும் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எல்லாருடைய மனசையும் குத்த ஆரம்பிச்சிருக்கு. சோ அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஒரு நாங்க எல்லாரும் உங்களை வந்து அப்படி ஒரு செலிப்ரேட் பண்றோமே, நீங்க எதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க, தனிநபர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நீங்க நீங்க எப்படி சார் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பலரின் மனசுல ஒரு பெரிய ஏக்கத்தை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னும் சொல்லலாம். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன என்ன டாபிக் அப்படின்னா, இந்த ஒரு பெரிய மீட்டப்ல அண்ணாமலை ஏன் கலந்துக்கல, எதுக்காக அவர் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ பாஜக வந்து தள்ளி வச்சிருச்சா இவரை, இல்ல இவர் ஒதுங்கிட்டாரா, அப்ப தனி கட்சி தொடங்க போறாரா அண்ணாமலைங்கிற பல கேள்விகளுக்கு ஆன்சரை நான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெல்கம் டு த சேனல், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இப்போ வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு டாக் அப்படிங்கிறது சின்ன விஷயம்லாம் கிடையாது. இது மெஜாரிட்டியா இப்போ வந்து அரசியல் களத்துல பல விஷயங்கள் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு எடப்பாடியார் வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாரு, நயினார் அவர் கூட துணைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்துட்டு ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத போக பாஜக உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருத்த பயம் காமிச்சு மக்கள் கிட்ட வந்து ஓட்ஸ் கேட்கறதும், இந்த மாதிரி பல ஊடகங்கள் என்னென்னவோ சொல்றதும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்னு ரெண்டு கிடையாது. சோ இவ்வளவு இருக்கும் போது ரொம்ப ட்ரெண்டிங்ல எல்லாருமே வந்து அப்பா 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 அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது அண்ணாமலையோட நியூஸ் தான். ஒரு தனி மனிதன், நான் யாருக்கு கீழேயும் வேலை பார்க்கல அப்படின்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை எல்லாருடைய மனசையும் குத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இப்போ அந்த மீட்டிங்க்கு அவர் ஏன் போல, இவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங்க முருகர் மாநாட்டுல அவங்க வந்து பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாரும் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல அண்ணாமலை வந்து மேலதான் உட்கார்ந்து இருந்தாரு. பட் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பாஜக கொடுத்திருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பர்ட்ஸே சொல்றாங்க. ஹிந்து முன்னணி நடத்துச்சுன்னு கூட வச்சுக்கலாம். பட் இது வந்து முழுக்க முழுக்க பாஜக நடத்துறாங்க. மூத்த தலைவர்கள் பல பேர் இருக்கும் போது இவர் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இவர் அப்படியே சைட்ல போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து வேற ஒரு ஷோஸ்க்கு போயிட்டேன், வேற ஒரு விழாக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான கமிட்மெண்ட்ஸோட இவர் இருந்ததா தான் இப்ப அந்த வட்டாரம் சொல்லுது. என்னன்னா, இவங்க ஒரு மீட்டிங் ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஆஸ் பிஃபோர் எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து அவங்க சொல்ற ஆன்சர், பட் நம்மளுடைய புரிதல் படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு நடத்துறாங்க, ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது, இப்போ விஜய் எல்லாம் சொல்லணும்னா அவர் வந்து நான் பூத் கமிட்டியோட மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அதற்கான ஒரு மீட்டிங் நடத்தினாரு, ஒரு விஷயங்கள் ஒரு ஊர் ஒரு மண்டலங்களுக்கு போய் நடத்தினாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அது முன்னாடி நம்ம எல்லாருக்கும் அறிவிப்பாவும் வந்துருச்சு. சோ இதே மாதிரி பாஜகவுக்கும் கன்ஃபார்மா உள்ள இருக்கிற நபர்களுக்கு சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கும். அப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு அர்ஜென்ட்டான ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஈவெண்டா இருந்திருந்தா கூட அண்ணாமலையை தள்ளி வச்சுட்டு வந்திருந்திருக்கணும்ல. ஆனா அவர் ஏன் அங்க வரல அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. சோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்ம பாஜக தலைமைகள் டெல்லி என்ன முடிவெடுத்திருக்காங்க, இப்ப தேசிய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்தஸ்தை வந்து அவருக்கு தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னு நம்ம எல்லாம் வாழ்த்துக்களை குவிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அமைச்சரவை மாற்றம் நடக்குது, அதுல வந்து சூப்பரான ஒரு போஸ்ட் அண்ணாமலைக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. என்னதாண்டா பண்ண போறீங்க, என்னதான் சார் நீங்க செய்யலான்னு இருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று சீக்கிரம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் ஒரே ஒரு விஷயம், அவரு மாநில தலைவரா இருக்கும்போது அவருக்கு எந்த எஃபிஷியன்சி இருந்துச்சோ, எப்படியே வந்து அவர் ஃப்ரீயா பேச முடிஞ்சுச்சோ அந்த விஷயம் இப்போ அவர்கிட்ட கிடையாது. டு பி ஃப்ராங்க், அவர் பேசுறதும் கிடையாது. போறாரு, ஒரு பிரைவேட் ஈவெண்ட்டுக்கு போறாரு, இல்லையா ஏதாச்சும் நம்ம கேட்கறோம் கூட்டணி பத்தி எல்லாம் எங்கேயாவது என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. நான் ஏன் சார் என் வாயா புடுங்குறீங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது வேற மாதிரி போறதுக்கு பஞ்சாயத்து ஆகிறதுக்கா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் அவுட் ஆகி வந்துடுறாரு. ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு ஒண்ணுக்கு போறாரு, மணமகன் நினைக்கிறேன், அவங்க வந்து காலில் டப்புன்னு அவரை பார்த்தோன்னே அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டு விழுறது, அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெளி ஈவெண்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ற நபர் எதுக்காக வந்து உள்ள முக்கியமான இடத்துக்கு வரல, பாஜக அவருக்கான ஒரு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்படியே அந்த போஸ்டரை பார்ப்போமே, பின்னாடி இருக்கிற அந்த பேனர்ல எல்லாம் அண்ணாமலையுடைய முகம்லாம் இருக்கு. அப்போ கூப்பிட்டுருக்காங்க, தலைவர் தான் என்னவோ பண்ணிட்டாருன்ற ஒரு டவுட் இருக்கு. பட் அவங்க பொதுவாகவே பாஜக ஒரு விஷயம் தெரியுமா, திமுகவில கூட அடிச்சுக்குவாங்க, அதிமுகவிலையும் அடிச்சுக்குவாங்க உள்ள இருக்கிற அமைச்சர்கள்லாம். பட் பாஜகல ரொம்ப குறைஞ்சபட்ச கம்மி தான் அது. அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகளையோ கோபங்களையோ அப்படி
நேருக்கு நேரில் எங்க கட்சி எங்களுடைய அமைப்பு, எங்களுடைய கட்சி எங்களுடைய அமைப்பு, இது எங்களுடைய புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள சலிச்சு விட்டதே கிடையாது. சோ அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் நடக்குது, உள்ள வந்து ஒரு புகுச்சல்லாம் நடக்குது அப்படின்னாலும் பெரிய அளவுல வந்து அவங்க வெளியில எல்லாம் காமிச்சுக்க மாட்டாங்க. சோ இப்போ மக்களுடைய பார்வையில இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, அப்ப எங்க அண்ணாமலை வரலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவா நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் தோணும்ல, அதுல இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க யாரும் கம்மின்னு சொல்ற அளவுக்கு கிடையாது. ஹெச் ராஜாவை எடுத்துக்கோங்க, அவர் இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் பர்சனா இருக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அதே மாதிரி காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஆளுநர் பொசிஷன் எல்லாம் போயிட்டு தலைவரா இருந்து அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. வானதி அப்படின்னு சொல்லவே வேண்டாம், அவங்க ஒரு சீனியர் போஸ்ட்ல எல்லாம் இருந்துட்டு அவங்க பாஜகல ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதை, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி டோட்டலா இருக்கும் போது அண்ணாமலை அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு சடனான ஒரு அது என்ன வேர்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்றதுன்னு கூட தெரியல. ஒரு சடனா ஒரு இப்போ எரிமலையை வச்சுக்கலாமா, அண்ணாமலை மாதிரி எரிமலையை வச்சுக்கலாம். அது எப்படி திடீர்னு தானே வரும்னு சொல்லுவாங்க. அந்த வேல்கனோ எப்படி வருமோ லைக் அவருடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு வேகமா இருந்துச்சு. சடனா சூப்பரான ஒரு குரோத் அவரோட லைஃப்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஐபிஎஸ்ஸா இருக்காரு. அவருடைய மொத்த வேலைகளையும் விட்டுட்டு மக்கள் பணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட இணையறாரு. சோ எங்கேயோ இருந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நபரை இந்த பையனுக்கு வந்து ஒரு நல்ல கெப்பாபிலிட்டி இருக்கு, சூப்பரான ஒரு ஃபியூச்சர் இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு ஆளுமை தன்மை இவர்கிட்ட இருக்குன்றத பாஜக கண்டுபிடிச்சுதான் அவரை வந்து பாஜகக்குள்ள இழுத்து அப்பவே வந்து ஒரு போஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. கரெக்டா? சோ இப்படி இருக்கும்போது யோசிச்சு பார்க்கும் போது தலைமையை நம்ம திட்டிட்டு இருக்கோம், சரி ஏன் அவங்க கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு. பட் பொறுத்துட்டு இருக்காரோ இல்ல அவங்க பொறுத்து ஏதோ ஒண்ணு பெருசா தருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளையும் அப்படியே பின்னாடி வைக்கிறாங்க. சோ அவங்க வந்து இவருக்கு இப்படிதான், இவர் இருந்தா இப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பாஜகக்குள்ள கொண்டு வந்த அவங்க இவரை ஈஸியா லைக் இவர் வந்து தங்க முட்டை போடுற ஒரு வாத்து மாதிரி அண்ணாமலை. ஸோ இவ்வளவு ப்ரிஷியஸான ஒரு பர்சனை இழக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். சோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, தனி கட்சி அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ அவர் தனியா போய் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாரு, அவர் நார்மலான ஒரு ஃபேமிலி பர்சன் தான். கரெக்டா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் வச்சு பேக்ரவுண்ட் வச்சிருக்கிற பர்சனாலும் அவர் இருக்க மாட்டாரு. அவர் எவ்வளோன்னு வந்து எலெக்ஷன்ல செலவு பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவர் தனியா ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆட்களை அவர் சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஸோ பாஜகங்கிறது ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சிங்கிறது ஒரு சேஃப்டியான ஒரு கட்சி. இன்னொரு பக்கம் யோசிச்சா அந்த கட்சியில இவருக்கு ஷுவரா பொறுப்புங்கிறது கூடிய விரைவில் கண்டிப்பா கொடுக்க போற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பெரிய அளவுல ஈடுபாடு அவருக்கு அதிமுக கூட்டணியில வந்தது பிடிக்கல அப்படின்னாலும் அவருடைய முக்கியமான ஒரே ஒரு எய்ம் என்னன்னா கட்சி வளரணும். பாஜகங்கிறது கட்சி, அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடையணும். அதிமுக பின்னாடி போயிட்டு நம்ம ஒளிகிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும்ங்கிறத அவர் நிறைய மீட்டிங்ஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ அதன் பட்சத்துல அவருக்கு வந்து ஒரு கோபம் அப்படிங்கிறது இபிஎஸ் மேலேயா இருந்திருக்கலாம் அப்படின்னாலும் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இப்போ கூட்டணி அமைச்சிட்டீங்கனாலும் பாஜக முன்னாடி வரணும். அவங்க அதிமுக அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறாங்களோ போட்டோம், பட் நம்ம வந்து தனியா நம்ம தெரியணும், நம்ம கட்சி வந்து தமிழகத்துல வளரணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுதான் 3% அளவுக்கு வாக்கு வங்கில வாங்கினாரு. ஸோ இப்பவும் அவர் மேல ஒரு நம்பிக்கை, பெருத்த நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி தலைமையும் வந்து ஷுவரா அவரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாரும் மத்தியிலும் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த மீட்டிங்க்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு ஆன்சர், அவர் வெளியில போயிட்டாரு, வெளியில ஈவெண்ட்டுக்கு போயிட்டாருங்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கான ஒரு உண்மைன்னு தெரியல. அண்ட் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேள்விக்கு சான்ஸே கிடையாது, ஒரு பர்சன் கூட கிடையாது. பிகாஸ் பாஜகலாம் அவர் விட மாட்டாங்க. அண்ட் ஈவன் மதுரையில ஒரு பெரிய மீட்டிங் வந்து அமித்ஷா நடத்துறாரு, அமித்ஷாவோட தலைமையில நடக்குது. அந்த நேரத்துல அண்ணாமலையோட பேரை கேட்டு அங்க கரகோஷங்களும் கோஷமும் அதெல்லாம் பார்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி, ஓகே இவருக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளோ ரசிகர்கள் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெயிட் பண்ணி பார்த்து சிரிச்சுட்டு அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. லைக் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கும் போது ஷுவரா அவங்களுக்கு தெரியும் இல்ல, எல்லா ஒரு மீட்டிங்லயும் மோடி அவர் ஆசீர்வாதம் பண்றதும் அமித்ஷா பண்றதும் மொத்தத்துல பார்க்கும்போது பாஜக இவரை விடலாம் மாட்டாங்க. நம்ம என்னதான் ஒரு ஆதங்கத்துல நம்ம திட்டிட்டு இருந்தாலும் சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் விட்டாங்கன்னா தமிழகத்துல அவ்வளவுதான் புட்டுட்டு போயிடும்ன்றது ஷுவரா தே வில் நோ. அதனால இதுதான் இது நடக்கும், இழக்க மாட்டாங்க கட்சி வந்து, அண்ணாமலை இழக்க மாட்டாங்க, கூடிய விரைவில் ஒரு நல்ல பதிவு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன்.
அவர் வந்து தனது ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எக்ஸ் வலைதளத்துல ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அரசியல் வந்து பேஷன்ஸ் வந்து, அதாவது பொறுமைய அரசியல் வந்து கத்துக் குடுக்குது அப்படிங்கிற மாதிரி. சோ எந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமைய இழக்காம இருக்காரோ, டப் டப்னு பேசுற மனுஷன் இல்லையா? சோ இழக்காம இருக்காரோ, அவருக்கான தகுதிகள் சீக்கிரம் வந்து அவரை சேரும், அடையும் அப்படிங்கிறத சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரா? இல்ல எப்படியோ தெரியல. பொறுப்போம். அண்ட் கிரிக்கெட்லாம் விளையாடுற மாரிலாம் போட்டு, அதுக்கு வந்து பாரு அவரு போய் அங்க விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்ல இருக்கிற பல கட்சிகள் கொந்தளிச்சாங்க. மனுஷன் தான் சார் அவரும். அவருக்கும் ஒரு ஜாலி இருக்கு. வேண்டாமா? ஒரு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக வேண்டாமா? ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்ற மாரி நம்ம ஆதரவாளர்கள்லாம் தெரிவிச்சுக்க வேண்டியதுதான். ஸோ வாட் இஸ் யுவர் பாயிண்ட் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ணாமலை பத்தின சீரியஸான டவுட்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஓரளவு கிளாரிட்டி பண்ணியிருப்பேன்றத நான் நம்புறேன். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.